ஒரு பிறவி குருடன் அவன் பிறவியிலிருந்தே குருடன். சொந்த பந்தமெல்லாம் அவனை வெறுத்து விட்டது. அவன் தினம் தினம் தேவாலயம் முன்பு அமர்ந்து பிச்சை எடுத்து தன் வயிற்று பழப்பை கழுவி வந்தான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை பாருங்கள். சொந்த மந்தெல்லாம் ஒதுக்கிடுச்சு. ஊராரெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இவர் எப்படி சாப்பிடுவார்? தினந்தோறும் பிச்சை எடுத்து வாழ்வது இவருடைய வழக்கம். இப்படி வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்தார். அவர் சுத்தி அநேக ஜனங்கள் எதற்காக நன்மையை பெற்றுக்கொள்ள அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த பிச்சைக்காரனுக்கோ இயேசு வருகிறார் என்று தெரிந்துவிட்டது. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இவன் தோரணையை மாறிவிட்டது. இதுக்கு முன்பாக ஐயா அம்மான் பிச்சை எடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடன் இயேசுவே என்று கூப்பிட்டான். இவர் எல்லாம் அதட்டினார்கள். இவன் பிறவியிலிருந்தே குருடன். இயேசுவை தொந்தரவு செய்யாதே. ஆனால் இவனுக்கு தெரிந்திருக்கிறது இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று. மீண்டுமாக இயேசுவே என்று கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் இப்படியாக அவன் கதறி இயேசுவே என்று அழுது கூப்பிட்டான். எதற்காக தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவன் மற்றவரிடத்தில் பிச்சை கேட்டான். ஆனா இயேசுவை பார்த்தவுடன் ஆச்சரிய போறாரு. இயேசுவே என்று கூப்பிட்டான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? காசு எடுத்து போட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இயேசு அங்க வந்து நின்றார். குருடனை பார்த்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் வார்த்தைமா. கிராமத்தை பார்த்து இயேசு கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த குருடனை போல் உங்கள் வாழ்க்கை மழுங்கி கிடக்கிறதா? தினம் தினம் கண்ணீரோடு உங்கள் படுக்கையை நினைக்கிறீர்களா? நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த குருடனை போல் உங்கள் வாழ்க்கை இருண்டு கிடக்கிறதா? அன்பானவர்களே, கண்ணீரோடு சந்தோஷ கண்ணீரோடு சொல்கிறோம். இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை என் துக்கத்தை மாற்றுவாரா? எனக்கு சமாதானத்தை தருவாரா? நீங்கள் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபெற முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, எத்தனையோ இடத்துக்கு சென்றிருக்கலாம். எத்தனையோ அன்னதானத்தை பண்ணியிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? அந்த சமாதானத்தை கொடுக்க ஒருவர் வந்திருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் இந்த பூமியை படைத்தார். அண்ட சராசரங்களை படைத்தார். மலைகளை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார். அவருடைய ஜீவ சுவாசத்தையே அவர் ஊதி மனுஷனை உருவாக்கினார். ஆனால் அவன் கடவுளை விட்டு பிரிந்து விட்டான். மனிதன் கடவுள் விட்டு பிரிந்து விட்டான். பாவத்தை செய்து தேவ மகிமை அற்றவனானான். பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவனானான். ஆனால் இயேசு அன்போடு அந்த விண்ணுலகத்தில் இருந்த இயேசு அந்த வல்லமுள்ள தேவன் இந்த பூமியை படைத்தவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் மனிதரை நோக்கி இந்த பூமியில் மனிதனுக்காக இந்த பூமியில் பிறந்தார். அநேக
அற்புதங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அதிசயங்களை செய்தார். கடைசியாக மனிதனை பாவம் போக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய பாவம் போக்க வேண்டும் என்றால் எந்த ரத்தமும்